ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது கொத்தமல்லி சட்னி. இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஆயில் ஹீட்டாகவும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன், இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. துண்டு தான், ஒரு சின்ன துண்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி தான் வதங்கி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டு கொத்தமல்லி நான் எடுத்துருக்கிறேன், அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகலை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், எந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன்றதை இந்த மாதிரி அரைச்சி வச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போது இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இதை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பவுலில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க. இப்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.